காலையில எழுந்ததுமே ஸ்ட்ரெயிட்டா கிச்சன் பக்கம் தான் போனேன். கிச்சன் ரொம்பவே அலங்கோலமா இருந்தது. நைட்டு சோம்பேறித்தனமா இருந்தது. அதனால சரி தூங்கி எழுந்து காலைல பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு விட்டு போயிட்டேன். எழுந்ததுமே எனக்கு ஒரு முட்டை மிட்டாய் ஆர்டர் வந்துருச்சு. சரி அத பண்ணலாம் அப்படின்ட்டு பார்க்கும்போது வேலை அதிகமாவே இருந்தது. இது நைட்டே பண்ணியிருக்கலாமோ அப்படின்னு தோணுச்சு. நானும் பாப்பாவும் மட்டும் தான் இருந்தோம் அன்னைக்கு. அதனால 2 பேருக்குமே ஹெல்த் மிக்ஸ் ரெடி பண்ணிட்டு சைட் பை சைடு வந்து முட்டை மிட்டாய்க்கு ரெடி பண்ணேன். முட்டை மிட்டாய்க்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ட் வந்து நெய்யும் பால்கோவாவும் தான். 2மே வந்து வீட்ல இல்ல. வாங்கி வைக்க மறந்துட்டேன். நல்ல வேளை வீட்டில் பட்டர் இருந்துச்சு. ஸோ ப்ரௌனிக்கு யூஸ் பண்ணுறது. அது மட்டும் இல்லாமல் அம்மா வீட்டுக்கு போனனால அம்மா எனக்கு பட்டர் தனியாக கொடுத்துருந்தாங்க. அதில் வந்து நெய்யை காசிட்டேன். பால்கோவாவுக்கு மில்க் பவுடர் வச்சுருந்தேன். அதில் வந்து பால்கோவா ரெடி பண்ணி முட்டை மிட்டாயும் பண்ணியாச்சு. சூப்பராக வந்து இந்த டேஸ்ட் வந்து அப்படியே தான் இருக்குது பவுடர் யூஸ் பண்ணி பால்கோவா பண்ணுறது. கஸ்டமருக்கு பேக் பண்ணி கொடுத்தது மிச்சம் 2 பீஸ் இருந்துச்சு. வீட்டில் வேறு கனாஷ் இருந்தது. அதை போட்டு சாப்பிட்டு பார்ப்போமே அப்படின்னு தான் ட்ரை பண்ணேன். சூப்பராகவே இருந்தது. உங்களுக்கும் முட்டை மிட்டாய் ப்ரௌனிஸ் பிளாண்டிஸ்லாம் வேணும்னா மேலே ஒரு வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். பாய்.